வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரமேஷ். வெல்கம் டு குண்டா ஃபுட் தமிழ். இன்றைக்கி நம்ம வெஜ் மோமோஸ் செய்ய போகிறோம், ப்ளஸ் மோமோ சட்னி ரெண்டுமே செய்ய போகிறோம். ரெண்டுமே எவ்வளோ ஈஸியான முறையில் செய்யலான்றதை பார்க்கலாம். மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு 2 கப்பு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அப்படியே நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு ரொம்ப தண்ணி தெளிக்க வேண்டாம், அப்புறம் அந்த மாவு உருட்டை வராது. நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்து ஒரு 20 நிமிஷம் அதை வந்து தனியாக எடுத்து வச்சு ஊற வச்சிடலாம். அது மேலே லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிடுவேன், ஏன்னா காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக. அது மேலே எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு தனியாக ஒரு பவுலில் வச்சு ஒரு 20 நிமிஷம் தனியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங்க்கு மோமோஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஸ்டஃபிங் நம்ம அது ரெடி பண்ணிக்கலாம். கேபேஜ் கோஸு வந்து 1 கப்பு நல்லா பொடியாக நறுக்கி அதை எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பொடியாக நறுக்கினீங்கன்னா வதக்கத்துக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி கேரட்டு 1 கப் அளவு பொடியாக துருவி வச்சுருக்கேன். அதை வந்து துருவி வச்சுருக்கேன். ஒரு ஆனியன் எடுத்து அதையும் பொடியாக நறுக்கி 1 கப் அளவு பொடி ஆனியன் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேனை வச்சு அதில் நம்ம எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஆனியனை போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஒரு பொன்னிறமாக செவக்கணும். பொன்னிறமாக செவந்ததுக்கப்புறம் நம்ம வந்து துருவி வச்ச கேரட்டை அது கூட ஆட் பண்ணி கொஞ்சம் அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். கேரட்டு நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சிருந்த கோஸையும் அது கூட போட்டு அதையும் வந்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம ஒரு 4 பச்சை மிளகா வெட்டி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துடலாம். மைல்டாக கொஞ்சம் காரம் இருக்கும். தேவையான அளவு உப்பு, ஏற்கனவே நம்ம மாவில் வந்து உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கோம் கொஞ்சம் போட்டு. இப்போது வந்து இதுலேயும் நம்ம இந்த ஸ்டஃபிங்லேயும் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் வந்து 1 ஸ்பூனு போட்டு அதையும் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி வச்சிடலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த ரெட் சில்லி சாஸ் அதை வந்து 1 ஸ்பூன் ஊற்றி அதையும் ஒரு கலரிட்டு சோயா சாஸு 1 ஸ்பூனு அதையும் ஊற்றி நல்லா கலரி வச்சிடலாம்.
வச்சுட்டு ஒரு பக்கம் மட்டும் ஃபோல்ட் பண்ணி அப்படியே அது கூட ஒட்டின்னு வரணும். இது ஒரு டிசைன். நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி விருப்பம் தேவையோ அந்த மாதிரி நீங்கள் மடித்து நீங்கள் ஸ்டஃபிங் உள்ளே வச்சு பண்ணிக்கலாம். மாவு அந்த ஸ்டஃபிங் நம்ம இது பண்ணுறது நல்லா ஒட்டி விடுங்க. சில சமயம் நம்ம ஒட்டி விட்டது வந்து பிரிஞ்சு வந்துடும். அதனால் அந்த மேல் பகுதியை கொஞ்சம் நல்லா டைட்டாக அமுக்கி விட்டிங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். இது ஒரு டிசைன். உங்களுக்கு என்ன விருப்பம் வேணுமோ அந்த டிசைனில் நீங்கள் மோமோஸை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு இட்லி பானையை வச்சு அதில் வந்து இட்லி தட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சிடுறேன். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சிருந்த மோமோஸை எடுத்து இட்லி பாத்திரத்தில் வச்சு கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் வேக வைக்கலாம். இதை வந்து நீங்கள் வந்து ஒரு மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போதும். நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி வந்து ஸ்டஃபிங்லாம் வேக வச்சுருக்கோம். இந்த சமயத்தில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மோமோஸ் சட்னி ரெடி பண்ணுறதுக்காக 4 வரமிளகா 3 தக்காளியை கொதிக்க விடலாம். அது வேகிறதுக்குள்ளே நம்ம மோமோஸு ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். எடுக்கிறப்போ கொஞ்சம் பார்த்து எடுங்க. சில சமயம் பாத்திரத்தில் ஒட்டியிருக்கோம். அதனால் பொறுமையாக பக்குவமாக கொஞ்சம் எடுங்க. வெந்த மோமோஸ் எல்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம 4 வரமிளகா தக்காளி போட்டு வேக வச்ச பார்த்தீங்களா, அதை வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்து தனியாக ஒரு பவுலில் மாற்றிட்டு இந்த தக்காளிக்கு மேலே தோல் இருக்கும், அந்த தோலை வந்து எல்லாத்தையும் உரித்து எடுத்துடலாம். கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் உரிச்சிடுங்க, சூடாக பண்ணாதீங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்து இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இது கூட ஒரு 5 பல் பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துறேன். 2 சின்ன துண்டு இஞ்சி ஜிஞ்சர் அதையும் வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக சால்ட்டு அது போட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். நல்லா குறைன்னு அரைக்க வேணாம், நல்லா மழை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். அதுதான் வந்து நமக்கு சட்னி சாப்பிட நல்லாயிருக்கும். ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு பேன் வச்சு காஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த விழுதை அதில் போட்டுடலாம். அது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம இது கூட 1 ஸ்பூனு சோயா சாஸு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கொஞ்சம் கலக்கி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் பொறுத்து நம்ம 1 ஸ்பூனு வந்து டொமேட்டோ சாஸ் அதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா சுவையை சேர்த்து கொடுக்கும், கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் பொறுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடலாம். மோமோஸ் சட்னி ரெடி. நமக்கு மோமோஸ் வெஜ் மோமோஸ் ரெடியாக இருக்குது, சட்னியும் ரெடியாக இருக்குது. நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு கொடுங்க, எல்லோரும் மகிழ்ச்சியோடு சாப்பிடுவாங்க. எங்கள் சேனல் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்து சேரும். நன்றி.